வணக்கம். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்பது வந்து அவசியம். இங்கே அறம்ங்கிறது வந்து நேர்மை. நேர்மை தவறாமல் இருந்தால் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல வழியில் செல்வோம், நல்ல வழியில் முன்னேறுவோம். இதை கம்பராமாயணத்தோடு எப்படி உணர்றாங்கன்னா, ஃபஸ்ட்டு தசரன் முதல் முறையாக வந்து தசரன் வந்து கையிட்ட அந்த வாக்கு அந்த கொடுத்ததுலேருந்து சரி கையை கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ராமர், லக்ஷ்மணன், சீதையெல்லாம் வந்து வனத்துக்கு போக சொல்கிறாங்க. அதையும் வந்து தந்தை சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி சரி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன், லக்ஷ்மணன், சீதை எல்லாம் கிளம்பி இது வராங்க. அங்கே வந்து ஒரு பஞ்சவடியில் வந்து ஒரு குற்றை மாதிரி அமைச்சு அங்கே வசிச்சுட்ருக்குறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா சுரப்பனகை அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ராவணன் வந்து அவனோட கணவரை கொன்றதுனால இவனை எப்படின்னாச்சும் நம்ம பழி வாங்கணும், இங்கேயே வந்து அறம் தவறுது, பழி வாங்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சீதையை பற்றி நல்லா அப்படியே அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி நான் ஒரு அழகை வர்ணித்து அப்படி வந்து ராவணன்கிட்ட போய் சொல்ல ராவணன் அது மேலே ரொம்ப ஏக்கம் கொள்ள அறம்ங்கிறது தன் மனைவி இல்லாமல் வேறு யாரும் பார்க்குறதுங்கிறது அங்கேயே அறம் தவறிடுது. இதனாலே வந்து அழிவின் வீழ்ச்சி அங்கேயே ஆரம்பிச்சிருது ராவணன். போய் அப்புறம் வந்து இந்த வாகனத்தில் போய் இறங்கி சீதையை போய் கவர்ந்து திருப்பி மீன் வந்து சிறையை வச்சிடறார் ராவணன். இதுவே வந்து அறத்தின் ஒரு முதல் இதுவாகிடுது. அடுத்தவங்களோட மனைவி வந்து இப்படி இது பண்ணுறதெல்லாங்கிறது வந்து தன்னையே ஒரு அழிவுக்கு இதான அந்த மாதிரி ஆயிடுது. அங்கே போய் சீதையை வந்து நீ என்ன ஒரு நெடுவாசம் தராங்க, ஒரு 12 மாத நெடுவாசம் கொடுக்குறாங்க, நீ என்னை விரும்பலைன்னா உன்னை வந்து இவங்களாம் கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி அந்த ஒரு திருச்சிடை அப்படின்னு ஒரு 4-5 பாதுகாவலர் மாதிரி வச்சுட்டு போயிடறாங்க. இதில் வந்து திருச்சிட்டு அங்கே தான் வந்து சீதை தான் ஒன்றும் பண்ணலை, அவங்களோட அறம் தவறாமல் இருந்தனால அவங்கள காப்பாற்றுறக்காண்டி திருச்சிட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து நல்லவங்க. ராவணனுக்கு வந்து இது தப்புன்னு அப்படின்னு உணர்த்துறக்காண்டி வச்சுருந்து அதாவது அவருக்கு வந்து ஒரு சாபம் இருக்குது ராவணனுக்கு. ஆக்சுவலாக இது மாதிரி அவரோட மனைவி இல்லாமல் வேறு யாராச்சும் ஒரு மனைவிக்கு கொண்டுட்டாங்கன்னா அவங்களோட தலை வெடிச்சிரும் அப்படிங்கிறத வந்து சொல்லி நீ இதுவாக தைரியமாக அப்படி நடந்தால் அவரோட இது வந்து அழிவு நெருங்கிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி திருச்சிட்டே வந்து சீதைக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, தைரியத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் போக மனம் வரல, காலம் போகுது, நேரம் போகுது, எல்லாம் வந்து ஒன்றும் இது பண்ண முடியுது அவங்களால. கடைசியில் பார்த்தா போர் வரைக்கும் வந்துடுது. போரில் பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து எந்த ஒரு இதுவும் வாள் எதுவுமே இல்லாமல் தனியால் அன்றைக்கினா உன்னை கொள்வதை வந்து எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து அப்போ விட்டுறாரு. கடைசியில் வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ராவணன், கும்பகர்ணன், இதெல்லாம் போரில் ராமனோட போட்டுட்டு ஜெயிக்க முடியல. கடைசியில் இவங்களோட அங்கேருந்து அறம் தவறுனால எல்லோரும் வந்து சாவதற்கு வழிவகுது அங்கேயே. அது மூலிமா கடைசியில் ராமர் வந்து 3 பேர்த்தையும் கொண்டுட்டு சீதையை வந்து அனுமான் துணையோட எல்லாத்தையும் இது பண்ணி காப்பாற்றி கொண்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பார்க்குறோன்னா, தசரதன் சொல்கிறதுக்காண்டி அறத்தை இது பண்ணாமல் நம்ம நேர்மையின் இதுக்கு அப்பா தந்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒன்று, கையை கொடுத்த வாக்கை கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ணால அந்த அர்த்தத்தையும் நம்ம தவறக்கூடாது. தசரதன் இன்னொன்று, ராமன் வந்து தான் தந்தை சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி அது ஒன்று. இதெல்லாம் அறவழி நடக்கிறப்ப இங்கே காற்று நிற்கிறது தான் திருச்சிடே வந்து கடைசியில் சீதையிடம் வந்து சொல்கிறது, நீ தைரியமாக உன்னை காப்பாற்றுறதுக்கு உங்களோட ராமன் வருவாங்க. இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ராவணனுக்கு வந்து ஒரு சாபம் இருக்குது, தன் மனைவி விட இது பண்ணுற இங்கே தான் வந்து அறம் காக்குது, சீதையை காக்குது. எங்கே ராவணன் வழி தவறினானோ அங்கேயே இருந்து அவனுக்கு அழிவு ஆரம்பிச்சிருது. அறத்தின் வழி நடப்போம்.